நலன் வந்து எப்பவுமே எப்படின்னா தலைவா நீங்க என்ன பண்றீங்க அதுல மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஆனா இங்க நிக்கணும், புரியுதா உங்களுக்கு அப்படின்னு இவ்வளவுதான். யாராகவே இருந்தாலும் தலைவாதான். இல்ல தலைவா அது அப்படி இல்ல தலைவா, இப்படி தலைவா இப்படி தலைவா இப்படி தலைவா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு தலைவா நான் பண்ணது உங்களுக்கு கன்வே ஆச்சாங்க, ஐயோ நான் பார்க்கவே இல்லை, இருக்கும் ஒரு நிமிஷம் போயிட்டு திரும்ப போய் பார்த்துட்டு கன்வே ஆகுது அப்படின்னு. ஓகேண்ணே. நல்ல அதுதான் அவரை சொல்லணும்னா, இன்னைக்கு இப்படி உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன்னா ஒரு மனுஷன் எந்த ஒரு இதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணது கிடையாது, வெறும் ஷார்ட் ஃபிலிம் மட்டும்தான். அவருடைய ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு போர்ட்ஃபோலியோன்ற ஒரு போட்டோ கூட எடுத்தது கிடையாது. நார்மலா போயிட்டு ஒரு ஸ்டுடியோல நின்று ஒரு போட்டோ எடுப்பேன்ல, அது ஒண்ணு இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்துட்டு நான் சுத்திட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றோம் வாங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு பண்ணிட்டு, தென் அது மூலமா என் ப்ரொடியூசர் கூட சண்டை போட்டு இல்ல ரமேஷ் இதை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி படம் ஷூட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 3 நாள் நான் கிடையாது சுதுகவுங்க. ஓகே, வேற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நான் வந்து நலன் கிட்ட இல்ல நலன் நீங்க பாருங்க, உங்களோட அடுத்த படத்துல நான் நடிக்கிறேன், இந்த படம் இல்லைன்னா என்ன உங்க நெக்ஸ்ட் படம் நீங்க முதல்ல படம் பண்ணிருக்கேன்னு அவர்கிட்ட பெருந்தன்மையா சொல்லிட்டு வண்டிலாம் எழுதுகிட்டே போறேன். ஐயோ போச்சே அப்படின்னு. தென் ஒரு 3 நாள் கழிச்சு நலன் கூப்பிட்டாரு, வந்துருங்க தலைவா இந்த மாதிரி உங்களை பேசிட்டேன், நீங்க தான் ஃபைனலா பண்றீங்க, சம்பளம் பேசிட்டீங்களா நலன் அப்படின்னு. எவ்வளவு தலைவா கேட்கட்டும் அப்படின்னாரு. ஒரு 1 லட்ச ரூபா கேளுங்க அசிங்கமா ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு கிளம்பி அப்படின்னாரு. ஓகே வந்துடுறேன் ஓகே அப்படின்னு கிளம்பி வந்துச்சு. அவரு செம்ம ஜாலி. அவரு நலனோட எல்லா டைமும் நான் பார்த்திருக்கேன். நலன் ஒரு டிபிக்கல் பேச்சுலரா சுத்திட்டு இருந்த ஒரு டைம் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு திருமணமான ஒரு ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்டா பார்த்திருக்கேன். திடீர்னு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு நலன் நான் பார்த்திருக்கேன். ஒரு பயங்கரமான ரைட்டர் நலன் நான் பார்த்திருக்கேன். சோ இது எல்லாத்தையுமே அவர் நம்மளை எக்ஸைட் பண்ணிட்டே இருப்பாரு. நலன் ஆல்வேஸ் எல்லாரையுமே எக்ஸைட் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப இவரு என்ன பண்ண போறாரு அப்படின்றது வந்து இருந்துகிட்டே